பிரதமர் நரேந்திர மோடிக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாகவும் அடுத்த நித்யானந்தா அவர்தான் எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். ஒடிசாவில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருந்த பிரதமர் மோடி தான் மனித பிறவி இல்லை என்றும் கடவுள் மேலிருந்து அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இவரது இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் பெரும் விமர்சனத்திற்குள்ளானது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் பிரதமர் மோடிக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதாகவும் தான் கடவுள் என கூறிக்கொண்டு நித்யானந்தா பிரம்மானந்தா வரிசையில் மோடி இணைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல மன நோயாளியைப் போல உளறிக் கொண்டிருக்கின்றார். 400 ஆரம்பித்த அவருடைய உளறல் இன்றைக்கு நான் கடவுள் என்னை நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை, கடவுள் இருந்து வந்திருக்கின்றேன் என்று சொல்றார். நாம் நித்யானந்தா பிரம்மானந்தா பிறகு பாபு ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள். என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார். ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார். மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை. ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது. அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார். காரணம், குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணம்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.